அதாவது இந்த அண்ணாமலை இந்த பிரச்சனை ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, அதிமுகவில் உள்ள எடப்பாடியாரோட அவருக்கு அவருக்கும் அந்த கெமிஸ்ட்ரி செட் ஆகல அப்பவே 2024 இது பாராளுமன்ற தேர்தலையே. ஆனாலும் அண்ணாமலை பிஜேபியை தமிழ்நாட்டு பிஜேபியை ஒரு 4% ஓட் ஷேர்ல இருந்து 11.5%க்கு கொண்டு போனார். அந்த மற்ற பாஜகவின் பாமக போன்ற கூட்டணி கட்சிகளோட சேர்த்தா கிட்டத்தட்ட 18-19%. பாஜக மட்டுமே 11-11.5% கொண்டு போனார். இதுவரை தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு பாஜக ஒரு ஓட் ஷேர் வாங்கினது இல்லை. அந்த அளவுக்கு இருந்த பொழுது அவர் மாநில தலைவராக போன வருஷம் அந்த 2026 தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னால அவர் அதிலிருந்து விலக்கப்பட்டார் அல்லது விலகினார், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நயினார் நாகேந்திரன் அவர்களை போட்டாங்க. அது போட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இல்லை ஒரே காரணம் என்னன்னா, இவருக்கும் அண்ணாமலைக்கு எடப்பாடிக்கும் ஒத்து வரல. நயினார் நாகேந்திரன் அதிமுகலேருந்து வந்தவர், அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாரு அப்படிங்கிற ஒரு கணக்கில் அவங்க அது போட்டாங்க. அதெல்லாம் நடந்தது. பட் தேர்தலில் 27 தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் பாஜக வெற்றி பெற்றது. அண்ணாமலைக்கு இருந்த அந்த என்ன சொல்றது அந்த ஃபாலோயிங், அவருடைய அந்த வீரியம், அந்த எழுச்சி, அந்த ஸ்ட்ராட்டஜி, டிப்ளமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி, அவர் ரொம்ப சாதாரணமா ரொம்ப கடுமையான கேள்வி, கஷ்டமான கேள்வி கேட்டா கூட இல்லைங்கண்ணா அது வந்துங்கண்ணா அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் பாஷையில பேசி அழுத்தமாக தன்னுடைய கருத்தை பதிய வைப்பவர். உதாரணமா பாத்தீங்கன்னா, இவரு நம்ம ஆர்எஸ் பாரதிலாம் ஆடெல்லாம் நாங்க கடா வெட்டி பிரியாணி போட்டு சாப்பிட்டுடுவோம் அப்படின்னு இவரை ஆடு என்று குறிப்பிட்ட போது, இது கிழுவ மரம் வெட்டுற அருவா, இது கிழுவ மரத்தை மட்டும் இது வெட்டாது, இது எதை வேணாலும் வெட்டும் அப்படி. அதாவது அந்த இறங்கி அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்றது அப்படிங்கிறது. இவரெல்லாம் பிடிஆர் பழனிவேல்ராஜன் இந்த ஆடியோ ஒன்று உருவாச்சு 30,000 கோடி அவர் பேசிட்டு தான். அதெல்லாம் வந்த போது அதை பத்தி முதல்ல பேசினவர் தைரியமாக அண்ணாமலை தான். அந்த மாதிரி பல விஷயங்கள்ல அவர் எங்கேயோ வெளியூர்லயோ வெளிநாட்டிலயோ இருந்தா கூட அங்க இருந்து அறிக்கை கொடுத்தாரு. அண்ணாமலை என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டுல பாஜகவினரிடமும் பொதுமக்களிடமும் அதிகமாக இப்பவும் இருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் போன வருஷமே கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாசம் முன்னாலேயே எனக்கு சில தகவல்கள் வந்தது. அவர் தனி கட்சி ஆரம்பிப்பதாக யோசித்துக் கொண்டிருக்கார், அதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறார். அதை பத்தி சில சேனல்ல பேசின போது என்ன கூட அண்ணாமலான்னு அந்த அவருடைய அண்ணாமலை அன்பு கூட்டம்னு சொல்லக்கூடிய அவருடைய என்ன தொண்டர்கள் ஃபாலோயர்ஸ் எல்லாம் என்ன இந்த கமெண்ட் பாக்ஸ்ல திட்டினாங்க. இவர் புரியாம சொல்றாரு, அவர் அண்ணாமலை அப்படிலாம் விட்டுட்டு போக மாட்டாரு, இறுதி மூச்சு வரைக்கும் இங்கதான் இருப்பாரு. நம்ம அவர் போகணும்னு நம்ம சொல்லல, போகக்கூடாதுன்னு நம்ம சொல்லல. அது அவருக்கும் பாஜக தலைமைக்கு உள்ள விஷயம். ஆனால் அந்த சூழ்நிலை அண்ணாமலை ஏதோ ஒதுங்குகிறார் அல்லது ஒதுக்கப்படுகிறார் இப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. அந்த சூழ்நிலையில் அவர் தனி கட்சியை ஆரம்பிப்பதற்காக சில ஏற்பாடுகள் செய்தார். அது கூட நம்ம பேசியிருக்கோம், போன தடவை நம்ம பேசணும். என்ன கூட அதை சேர்றதுக்காக அவருடைய சார்பில் கேட்டார்கள் என்று. இதெல்லாம் ஏற்கனவே நடந்தது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா, அவர் போய் ராஜினாமா கடிதம் அவர் நபீன், அந்த பாஜக தலைவர் நபீன் அவர்களிடம் கொடுத்துட்டாரு நேற்று. அதை முடிச்சுட்டு அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார். நான் கொடுத்துட்டேன்னு சொல்லி. இதுல அவர் பாஜகவிலிருந்து தனி போறாரு அப்படின்னா, எடுத்த உடனே ஒரு இயக்கம் தான் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த இயக்கம் ஒரு எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு அதை கட்சியா மாத்துறாரு. இதே மாதிரிதான் விஜய் பண்ணார். இப்பொழுது உள்ள முதல்வர் விஜய நடிகர் விஜயா இருக்கும்போது இயக்கம், அதுக்கப்புறம் ரசிகர் மன்றம் இயக்கமாச்சு, இயக்கம் கட்சியாச்சு. அந்த மாதிரி இவர் பண்ற மாதிரி ஒரு செய்திகள் அடிப்படுத்திப்போம். அதே சமயம் அமித்ஷா அவர்களை சந்தித்த போது அவர் என்ன சொன்னார், ஏன்னா கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த மாதிரி போகும்போது டெல்லியில வழக்கமாக பாஜக கொடியுடன் உள்ள கார்ல போறவர் பாஜக கொடியை கழற்றி வைத்து விட்டு கார்ல போனார். அதுவே இட் இம்ப்ளைஸ் சம்திங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குறியீடு, ஒரு அடையாளம்.
அவர் பாஜகவில் தொடரப்போவது இல்லை அப்படிங்கிற ஒரு யூகங்களுக்கு இடம் கொடுத்தது ஒண்ணு. ரெண்டாவது, நபீனிடம் ராஜினாமா கடிதம் கொடுத்து விட்டார் அப்படின்னு எல்லா சேனல்லையும், ஆங்கில சேனல்கள் உட்பட எல்லா சேனல்லையும் வந்துடுச்சு. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளணும், ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு மாற்று என்னன்னு பார்க்கணும். இதை அமித்ஷாவை சந்தித்த போது என்ன நடந்தது அப்படிங்கிறது அண்ணாமலையும் இதுவரை வெளிப்படையாக இன்னும் சொல்லவில்லை, பாஜக தலைமை சார்பாகவும் எதுவும் சொல்லவில்லை. இந்த சமயத்தில் திடீரென்று நயினார் நாகேந்திரன் அவர்களை டெல்லி வர சொல்லி நேற்றுக்கு அமித்ஷா தரப்பில் இருந்து அழைத்தார்கள். நீ காலையில போனார். இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னால எனக்கு வந்த செய்தி, அவர் நயினார் நாகேந்திரனை மத்திய இணையமைச்சர், அதாவது ஏழு மூன்று இருந்தார் இல்லையா, ஆமா, இப்ப அவர் அதை விட்டுட்டு எம்எல்ஏக்கு நின்று வெற்றி வாய்ப்பை இழந்தார். அதே மாதிரி அதே துறையா இருக்கலாம், வேற துறையா இருக்கலாம், மத்திய இணையமைச்சராக நயினார் நாகேந்திரன் அவர்களை நியமிக்க போவதாக இப்பொழுது சற்று முன் செய்திகள் வருகின்றன. இன்னும் அந்த செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை. இது உண்மையாக இருந்தால் அப்ப மாநில தலைவர் பதவி, தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் பதவி காலியாகிறது. நயினார் நாகேந்திரன் மத்திய அமைச்சரவையில் இணைந்து விட்டால், இங்க நயினார் நாகேந்திரன் இப்போ எம்எல்ஏல தோத்துட்டார். ஆனா உங்களுக்கு வழக்கமா ஒரு மத்திய அமைச்சரானா ஒரு 6 மாசத்துக்குள்ள எம்பி ஆகும். ராஜ்யசபால எங்க எந்தாவது ஆந்திரா, தெலுங்கானா, அஸ்ஸாம், எங்க இந்தியாவில எந்த இடத்துல எந்த பண்ணாலும் அது பாஜக எங்க அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கிறார்களோ அது வந்துருவாங்க. இப்ப கூட விஜய் அவர்களுடைய தாவேகாவில் இருந்து ஒரு அந்த சி.வி. சண்முகம் ராஜினாமா செய்த அந்த எம்பி தொகுதி இருக்கு, அதை காங்கிரஸுக்கு விட்டு கொடுப்பதாக அறிவித்து விட்டார். ஆமா, அநேகமாக பிரவீன் சக்கரவர்த்தி அவர்களுக்கு அது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா அவர்தான் முதலாக தாவேகாவுடன் இது காங்கிரஸ் இணைய வேண்டும் என்று மிக கடுமையாக உழைத்தவர். கிட்டத்தட்ட 90% அது நடந்து முடிந்த நிலையில் திடீரென்று சோனியா காந்தி அவர்கள் சிதம்பரம் மூலம் திமுக பேசி அந்த பக்கம் கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா இங்க 5 சீட் தான் ஜெயிச்சாங்க 28ல காங்கிரஸ். ஒரு கால் அப்பவே தாவேகாவுடன் காங்கிரஸ் கூட்டணி வைத்திருந்தால் தேர்தலுக்கு முன்னால் இவங்க கொடுத்த 28க்கு பதிலா விஜய் 50ஓ 60ஓ கொடுத்து ஒரு 20-30 இடங்கள் காங்கிரஸ் முதலாக தமிழ்நாட்டில் பெறுவதற்கு சமீப காலத்தில் 67க்கு அப்புறம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்குமோ என்னமோ. இப்போவும் 2 சீட்டு 2 பேர் அமைச்சர் ஆயிட்டாங்க 5ல. இதுக்காக சொல்லணும்னா அதே மாதிரி இந்த ராஜ்யசபா சீட்டை யாரு வேணாலும் நயினார் நாகேந்திரனுக்கு கொடுத்து மத்திய அமைச்சராக்கி விட்டால், இணை அமைச்சராக்கி விட்டால், அப்ப தமிழ்நாடு மாநில தலைவர் பதவி காலியாகும். இப்படி காலியாகும் என்பதை பார்த்து இப்ப அண்ணாமலையுடைய ராஜினாமா கடிதம் என்ன சொல்றது, சஸ்பென்ஸில் இருக்கு. கொடுத்தது உண்மை, ஆனால் அது ஏற்கப்பட்டதாக இன்னும் அறிவிப்பு வரல. ஏற்கப்பட்டது என்றோ ஏற்கப்படவில்லை என்றோ எந்த விதமான அறிவிப்பும் 2 பக்கத்திலையும் வரல. இப்ப நயினார் நாகேந்திரனை இதுல போட்டு மத்திய இணையமைச்சராக போட்டு அண்ணாமலையை மீண்டும் மாநில தலைவர் ஆக்குவார்களோ என்ற ஒரு யூகம் இருக்கிறது. என்னுடைய கணிப்பு அல்லது யூகம். இது எவ்வளவு தூரம் சரியா வரும், அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரான்னா, என்னை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு மாநில தலைவராக கொடுத்து பழையபடி எல்லா அதிகாரங்களும் கொடுத்தால் நிச்சயமாக அவர் தனி கட்சி என்று தனி இயக்கம் என்று போவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கு. ஏன்னா அவருக்கு தனி கட்சி தனி இயக்கம்னு போய் முதலே ஆரம்பிக்கணும். என்னதான் அவருக்கு ஃபாலோயர்ஸ் இருந்தாலும் பிஜேபியில இருக்கிற எல்லாருமே, தமிழ்நாடு பிஜேபியில இருக்கிற எல்லாருமே அண்ணாமலைக்கு பின்னால அப்படியே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவருக்குன்னு சில பேர் போவாங்க, சில பேர் அவர் பிஜேபியில இருக்கிறதுனால அண்ணாமலைய தொண்டர்களாக இருப்பார்கள். பிஜேபியை விட்டு அவர் ஒரு கால் தனியாக போனால் தொடராமல் இங்கே அதாவது நான் பிஜேபியை தான் தொடருவேன் யார் இங்க தலைவராக இருந்தாலும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் அப்படின்றது ஒரு பக்கம், பிஜேபி தலைமை என்ன செய்ய போகிறது. நயினார் நாகேந்திரன் இணையமைச்சராவது உறுதி என்றால் 90-99% அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவராகிறார். ஒரு கால் ஏதோ ஒரு காரணத்தினால் அண்ணாமலை தனியாக இயக்கம் கண்டாலும் என்னுடைய கணிப்பு அந்த இயக்கம் நிச்சயமாக பாஜக தலைமை, அதாவது மோடி அமித்ஷா தலைமைக்கு எதிராக இருக்காது. திமுகவுக்கு எதிராக இருக்கும்,
தாவேகாவுக்கு எதிராக இருக்கும். ஏற்கனவே தாவேகாவை விமர்சனம்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே இருந்தாலும், அதாவது நம்ம வந்து பிளான் ஏ பிளான் பின்னு அமித்ஷா எப்படி திங்க் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம திங்க் பண்ணி பார்க்கறோம். அவ்வளவுதான். ஆமா. அந்த வகையில அண்ணாமலை ஒரு இயக்கமோ அது கட்சியாகவோ வளர்ந்து அது ஓரளவுக்கு ஒரு நல்ல எழுச்சி பெற்று தமிழ்நாட்டில் ஒரு விஜய்க்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஏன்னா இப்போ எடப்பாடி, அதாவது அதிமுகனா அதிமுக பிளந்து அப்புறம் மறுபடியும் திருப்பி ஓட்டி என்னதான் இருந்தாலும் பழைய பலம் இல்லை, பலவீனமாக இருக்கிறது. அங்க ராஜ் சத்யன் போன்ற இந்த இளைஞர் அணியை சேர்ந்தவர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இளைஞர்களுக்கு வழிவிட வேண்டும். இந்த வழக்கமான இப்போ திமுக கேட்ட குரல் அதே குரல் அங்க அதிமுக கேட்குது. இப்ப அதிமுக பலவீனமான நிலையில் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல். திமுக ஏன்னா இந்த இடைத்தேர்தல் முக்கியமானது வந்து இப்ப இந்த இடைத்தேர்தல், அதாவது ஒரு 4 பேர் ரிசைன் பண்ணாங்க இல்லையா, விஜய் அந்த திருச்சி கிழக்கு, இந்த 5 இடைத்தேர்தல் இதுக்கப்புறம் இன்னும் பேரம்லாம் ஒன்றும் நடக்கல, யாரும் மாறல. அப்படிங்கிற பட்சத்துல இந்த 5 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தல்களில் திமுக வந்து நாங்கள் நிற்கப் போவதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, எதனால சொன்னாங்க அப்படின்னு தெரியல, ஆனா சொல்லிட்டாங்க. அப்ப யாருக்கும் அங்க வந்து போட்டி அப்படின்னு வந்தால் தவேகாவிற்கும் அதிமுகவுக்கும் வரலாம். அதிமுக பலவீனப்பட்டா கூட வேட்பாளர் போடலாம். நாம் தமிழர் சீமான் வழக்கம் போல போடலாம். அது என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. ஆனால் பாஜக ஒரு கால் இந்த 5 அண்ணாமலை தலைமையில் மீண்டும் மாநில தலைமையில் பாஜக, தமிழக பாஜக வந்து துளிர்த்து எழும் பட்சத்தில் இந்த அதிமுகவும் வந்து நாங்க போட்டியிடலன்னு சொல்லி பாஜகவிற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலாம். அண்ணாமலை தலைமையிலான அந்த தமிழக பாஜகவிற்கு அதுல 5ல் ஒரு 1ஓ 2ஓ ஜெயிச்சா கூட பெரிய விஷயம். ஏன்னா இடைத்தேர்தல் என்பது எப்பொழுதுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 5ல் 1ஓ 2ஓ ஜெயிச்சாலே அது பெரிய விஷயம். ஸோ இது ஒன்று நடக்கலாம். இதை மீறி அண்ணாமலை தனியாக போனாலும் என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 2 வருஷத்துல அவர் கட்சியை வளர்த்து அந்த 2029க்கு முன்னால 2028 வாக்கில் அவருடைய கட்சியுடன் இவங்க வந்து பாஜக ஏன் கூட்டணி வைக்க கூடாது? நிச்சயம் அவர் நிச்சயமாக வந்து மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் எதிர்த்து அரசியலில் ஈடுபட மாட்டார். ஏன்னா இவரை வளர்த்து விட்டவர். அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி நன்றி மறந்து செய்யக்கூடிய ஒரு குணாதிசயம், அந்த கேரக்டர் ப்ரொஃபைல் அவருக்கு இல்லை.